தலைப்பு செய்திகள். பதுளையில் 1168 குழந்தைகள் பாதுகாப்பு மையங்களில். பாடசாலைகள் பரீட்சைகள் தொடர்பிலான விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கூகுள் மேப் வீதி வரைபடங்கள் புதுப்பிக்கப்பட்டன. சிறுவர்களுக்கான சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடங்கவோ பயன்படுத்தவோ விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் அமுல். இனி விரிவான செய்திகள். டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட ஏராளமான பேரழிவுகளுக்கு பின்னர் பதுளை மாவட்டத்தில் நிறுவப்பட்ட தங்குமிடங்களில் 5 வயதுக்குட்பட்ட 1168 குழந்தைகள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட 5259 பேர் இருப்பதாக பதுளை மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட 2284 பேர் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து மாவட்டத்தில் உள்ள 141 தங்குமிடங்களில் 5745 குடும்பங்களை சேர்ந்த 17041 பேர் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. நாட்டை பாதித்த பாதகமான வானிலை மற்றும் அதன் மறுசீரமைப்பு காரணமாக பாடசாலை அமைப்பில் ஏற்பட்ட பாதிப்பு 2025ஆம் ஆண்டில் 3ஆம் பருவத்தின் 2ஆம் பகுதியின் ஆரம்பம் மற்றும் காப்போத்த உயர்தர தேர்தல் நடத்துதல் போன்ற பல அடிப்படை பிரச்சினைகளின் அடிப்படையில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவேவ செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து மாகாணங்களுடன் ஒருங்கிணைந்து நிலைமையை மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் திகதி திறக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். பேரிடர் சூழ்நிலையால் எதிர்கொண்ட 147 பாடசாலைகள் தற்போது திறக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் மாகாணங்களால் வழங்கப்படும் எதிர்கால உறுதிப்படுத்தல்களில் சாத்தியமான எண்ணிக்கை மாற்றங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி தொடங்கும் அனைத்து பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி பணிக்கு வர வேண்டும். பேரிடர் சூழ்நிலையால் எதிர்கொண்ட பகுதியில் மாணவர்கள் மற்றும் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் ஆடைகள் குறித்து தளர்வான கொள்கை பின்பற்றப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் எதிர்வரும் 16ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை நடைபெறும் என்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின்னர் அது மீண்டும் எதிர்வரும் 29ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை நடைபெறும் என்றும் முஸ்லிம் பாடசாலைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 2ஆம் திகதி வரை நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத பாடங்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 12ஆம் திகதி தொடங்கும் என்றும் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் தேர்வுகள் ஆணையாளர் நாயகத்தால் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் திகதி தொடங்கும் என்றும் திட்டமிட்டபடி பிப்ரவரியில் சாதாரண தர பரீட்சை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியிலுள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். புதன்கிழமை காலை 7 மணிக்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா வானிலை குறித்து எதிர்வு கூறுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டலவியல் தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 12ஆம் திகதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது. தொடர்ந்தும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன. ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியிலுள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகும்.
குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதியில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியமாகும். குறிப்பாக யாழ் மாவட்டத்திற்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு அடைமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதியில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது மிகச்சிறந்தது. வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்ததாகும். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் அடைமழை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளை வரை இந்த மழை தொடரும். மத்திய, தென், ஊவா, சப்ரகமுவா மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகவே இப்பகுதியில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என நாகமுத்து பிரதீபராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை வெளிநாட்டினரின் 85,000 விசாக்களை ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி நிருபர்களிடம் கூறியதாவது: அதிபர் ட்ரம்ப் செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் ஒரு எளிய ஆணையை பின்பற்றுகின்றார்கள். அமெரிக்காவை மீண்டும் பாதுகாப்பானதாக மாற்றும் வரை அவர்கள் ஓய மாட்டார்கள். கடந்த ஜனவரி மாதம் முதல் 8,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உட்பட வெளிநாட்டை சேர்ந்த 85 பேரின் விசாக்களை நாங்கள் ரத்து செய்துள்ளோம். இது முன்னைய ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாகும். தாக்குதல்கள் மற்றும் திருட்டுக்களில் ஈடுபடுபவர்கள், நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பவர்களின் விசாக்களை நாங்கள் ரத்து செய்துள்ளோம். இவை மட்டுமே கிட்டத்தட்ட பாதி விசா ரத்துக்கு காரணமாகும். அமெரிக்கா வர விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு அனுமதி வழங்க நாங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமோ எடுத்துக்கொள்வோம். மேலும் விண்ணப்பதாரர் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார் என்பதை உறுதி செய்யும் வரை நாங்கள் விசா வழங்க மாட்டோம். ஒரு விண்ணப்பதாரர் விசாவிற்கு தகுதி பெறுகிறாரா என்பதை தீர்மானிக்கும் போது தூதரக அதிகாரிகள் ஒரு காரணியை மட்டும் பார்க்காமல் அந்த நபரின் ஒட்டுமொத்த சூழ்நிலையையும் பார்த்து பின்னர் விசா வழங்குவதற்கான தகுதி குறித்து தீர்மானிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை அருகே பெண் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் வெளிநாட்டினருக்கு விசா வழங்குவதில் அமெரிக்கா கடும் கட்டுப்பாட்டுகளை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் குழந்தைகளை சமூக ஊடகங்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க பல்வேறு நாடுகள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ஆஸ்திரேலியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எக்ஸ், யூடியூப், ஸ்னாப்சாட் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்களின் பயன்பாட்டால் குழந்தைகளின் மனம், உடல் நலம் பாதிக்கப்படுகிறது என அந்நாட்டு பிரதமர் அந்தோனிஸ் அல்பனிஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இதனை அடுத்து ஆன்லைனின் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவற்றை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு எதிர்க்கட்சியினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஆன்லைன் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2024 என்ற பெயரில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடங்கவோ பயன்படுத்தவோ விதிக்கப்பட்ட தடை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அரசுக்கு சொந்தமான சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் முன்னாள் மேலாளர் லஞ்சம் வாங்கிய வழக்கில் செவ்வாய்க்கிழமையன்று தூக்கிலிடப்பட்டதாக சீன அரசு அறிவித்துள்ளது. சீனா ஹுவாங்குரோங் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் முன்னாள் பொது மேலாளர் பாய் தினாஹாய் 2014ஆம் ஆண்டு மற்றும் 2018ஆம் ஆண்டுக்கிடையில் பல திட்டங்களை வாங்குவதற்கும் நிதியளிப்பதற்கும் ஆதரவாக அவர் பெருமளவில் லஞ்சம் பெற்றதாக கண்டறியப்பட்டது. அவர் $156 மில்லியன் மேல் லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தியான்ஜினியில் உள்ள நீதிமன்றம் இந்த ஆண்டு மே மாதம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட போதும் உச்ச நீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்தது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை பாய் தியான்ஹுய் குடும்ப உறுப்பினர்களை கடைசியாக சந்தித்த பின்னர் தூக்கிலிடப்பட்டார். வரலாற்றில் இன்று 1990 அல்பேனியாவில் மாணவர்கள், தொழிலாளர்களின் போராட்டங்கள் ஆரம்பமானது. இதுவே காலப்போக்கில் அல்பேனியாவில் பொதுவுடைமை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. 1993
மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் உயர்மாடி கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் 48 பேர் உயிரிழந்தனர். 1994 டோக்கியோ நோக்கி சென்ற பிலிப்பைன்ஸ் விமானம் ஒன்றில் குண்டு ஒன்று வெடித்ததில் ஒருவர் கொல்லப்பட்டார். விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. 2005 ஆஸ்திரேலியா சிட்னியில் குரனெல்லா என்ற இடத்தில் வெள்ளையின ஆஸ்திரேலியர்களுக்கும் லெபனானிய ஆஸ்திரேலியர்களுக்கும் இடையே கலவரம் மூண்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.